ஒரு நிமிஷம் நில்லுங்க. உங்களுக்கு வந்து இப்போ என்னோட பிளவுஸ் டிசைன் பார்த்துருப்பீங்க இல்லையா? இது ஸ்டிச் பண்றதுல ஒரு முக்கியமான டிப்ஸ் இருக்கு. இது தெரியாம நீங்க வந்து தைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த பிளவுஸ் வந்து போடவே முடியாது. ஸோ அது என்ன டிப்ஸ் அப்படிங்கறத நான் சொல்றேன். நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ நார்மலா இது வந்து லோ நெக் பிளவுஸ், நார்மல் பிளவுஸ் தான். இதுல பின்னாடி இந்த பட்டி மாதிரி வந்து நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கோம். இதை தைக்கிறதுக்கு இப்போ நம்ம வந்து கழுத்தோட அகலம் வந்து இப்போ எனக்கு வந்து 6 இன்ச்சுப்பா. ஸோ 6 இன்ச் அப்படின்னா இந்த கழுத்தகல நம்ம 6 இன்ச்சு தானே வச்சிருக்கோம். இந்த பட்டியோட நீளம் இருக்கு இல்லையா? இந்த நீளமும் 6 இன்ச்சு தான் வைக்கணும் அப்படின்னு கண்டிப்பா வச்சிடாதீங்க. அந்த பிளவுஸ் சுத்தமா போடவே முடியாது. சரியா? அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்களோட பாடி எவ்வளோ தூரம் விரியதோ, அதாவது கழுத்து வந்து இப்படி விரியும் இல்லையா பிளவுஸு, ஸோ அதோட அளவு எவ்வளோ பின்னாடி இருக்கோ அந்த அளவுக்கு தான் நீங்க இந்த பட்டியோட நீளத்தை வைக்கணும். ஸோ அது ரொம்ப முக்கியம். இப்போ நான் வச்சிருக்கிற பிளவுஸ்ல எனக்கு ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கும். எங்கேயுமே பின்னாடி வந்துட்டு அந்த பட்டி வச்சிருக்கிறதுனால இழுத்துக்கிட்டு இருக்காது. ஸோ அது நீங்க நல்லாவே பார்த்துருப்பீங்க. உங்களோட கஸ்டமர் வந்து இப்படி கேட்குறாங்க அப்படின்னா நீங்க வந்து அவங்களுக்கு நார்மலாக பிளவுஸ் போட்டுருப்பாங்க இல்லையா, அதோட பின்கலத்தோட அகலம் இருக்கும் இல்லைங்களா, அந்த இடத்துல அளவு எடுத்துக்கோங்க. ரொம்ப பர்ஃபெக்டாக வரும். அப்புறம் இதுல இன்னொரு மைனஸ் இருக்கு, அதை நான் சொல்றேன். இந்த மாதிரி பேட்டர்ன்லாம் தயவு செய்து நீங்க ஒரு ஃபங்க்ஷன் வேர் சாரீஸ்க்கு தேய்ங்க. அது பேட்டர்ன் ஆரி ஒர்க் எது இருந்தாலும் ஓகே தான். அதுல வந்து நீங்க ட்ரை பண்ணுங்க. தயவு செய்து ஆஃபீஸ் வேர்க்கோ இல்ல நார்மலா எங்காவது எப்படி சொல்றது, நம்ம ஒரு கடைக்கெல்லாம் போறதுக்கெல்லாம் கட்டுவோம்ல டெய்லி வேர், அந்த மாதிரி டெய்லி வேர்க்கு மோஸ்ட்லி தைக்க மாட்டேன். ஆனால் ஆஃபீஸ்க்கு இருக்க ட்ரை பண்ணுவாங்க. அது தயவு செய்து தைக்காதீங்க. ஏன் அப்படின்னா போட் நெக்கா நீங்க போடுறப்ப பிரச்சனையே வராது. பட் இது வந்து தனியா பட்டி தான். ஓகேங்களா? அப்ப என்ன ஆகும், நீங்க வந்து ஆபீஸ்ல ஏதாவது வேலை செய்றீங்க, ஒரு ஃபைல் எடுக்கிறீங்க, இல்ல குனிஞ்சு ஏதாவது ஒரு பொருள் எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்க பாடி இப்படி ஸ்ட்ரெச் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது அப்படியே வந்து பிஞ்சிரும். ஸோ அது வந்து நான் பர்சனலாக இது வந்து ஃபீல் பண்ணியிருக்கேன். அதனால கண்டிப்பா ஆஃபீஸ் வேர்க்கு இதை ட்ரை பண்ணவே பண்ணாதீங்க. இது என்னுடைய பர்சனல் ரெக்வஸ்ட், எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதனால் நீங்கள் தாராளமாக இது வந்துட்டு ஃபங்க்ஷன் வேர்க்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கிற, ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கிற ஒரு பேட்டர்ன் தான்.